ஹாய் ஆல். கத்தாரில் இப்போ டைம் மார்னிங் 5:45 ஆகுது. நான் ஏன் இவ்வளோ சீக்கிரம் வேக்கப் ஆகிட்டேன் அப்படின்னா, ஆக்சுவலாக என்னோடய ஹஸ்பண்ட்க்கு வந்து நைட் ஷிஃப்ட்டு. அவங்க வரதுக்கு மார்னிங் 10 o'clock மேலே ஆகும். ஸோ நானும் என் பையனும் மட்டும்தான் இப்போது வீட்டில் வந்து மாவு சுத்தமாக காலி ஆகிடுச்சு. ஸோ மாவு அரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ ஏர்லியாக எழுந்திச்சிட்டேன். ஆக்சுவலாக அவன் தூங்குகிற டைமில் தான் என்னால் இந்த வேலையெல்லாம் பண்ண முடியும். எழுந்திச்சிட்டானா எனக்கு அவனை பார்க்குறது தான் கரெக்டாக இருக்கும். ஸோ அதான் ஏர்லியாகவே எழுந்திச்சி மாவு அரைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்புறம் அப்படியே கொஞ்சம் நேரம் வந்து விண்டோ ஓப்பன் பண்ணி வெளியில் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். ஏர்லி மார்னிங்னால அந்த வெதரும் வந்து நல்லா சில்லுன்னு இருந்துச்சு. அப்புறம் வந்து இங்கே வந்து ஆக்சுவலாக ஸ்கூல்ஸ்லாம் 7 o'clockலாம் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ 6:30 எல்லாமே வந்து ஸ்கூல் பஸ்லாம் வரும். நிறைய ஸ்கூல் பிள்ளைங்களாம் ரெடியாகி வெயிட் பண்ணுவாங்க. ஸோ இந்த டைமில் தான் கொஞ்சம் ஆள் நடமாட்டத்தெல்லாம் பார்க்க முடியுது அப்படின்னு கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் ப்ரீவியஸ் டே வந்து நாங்கள் கொஞ்சம் பர்ச்சேஸ் போயிருந்தோம். ஸோ வந்து கொஞ்சம் வெஜிடபிள்ஸு, இந்த க்ரீன் பீஸு, கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய் அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம். யூஸ்வலாகவே நான் எப்போவுமே மெயினாக அந்த கொத்தமல்லி புதினாவை வந்து ஒரு பாக்ஸில் டிஷ்யூ போட்டு தனித்தனியாக வந்து எடுத்து வச்சுருவேன். பிகாஸ் அந்த மாதிரி வைக்கிறப்போ எனக்கு ஒரு 1 week to 10 days வந்து அது அழுகி போகாமல் இருக்கும். தேவைப்படுறப்போ வந்து நான் வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்குவேன். தென் வந்து மாவும் ஓடிடுச்சு. ஸோ மாவையும் ஃபுல்லாக வலிச்சு உப்பெல்லாம் போட்டு கரைச்சி வச்சுட்டேன். கிரைண்டரையும் வந்து கழுவி வச்சுட்டு அப்போ தான் ஒரு 5 minutes அப்பா எல்லா வேலையும் முடிச்சிட்டோம்னு சொல்லிட்டு உட்காந்தேன். கரெக்டாக என் பையன் வந்து முடிச்சிட்டான். தென் அவனுக்கு வந்து பால் காய்ச்சி ஆற்றி குடிக்க வச்சாச்சு. தென் கொஞ்சம் நேரம் ஒரு 8 o'clock வர என் பையன் கூட வந்து கொஞ்சம் டாய்ஸ் எல்லாம் வச்சு அவனுக்கு கொஞ்சம் நேரம் விளையாட்டு காட்டிட்டு அப்படியே விளையாண்டுட்டு இருந்தேன். தென் வந்து அவனுக்கும் பசிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ நாங்கள் 2 பேர் தான். ஸோ வந்து இட்லி ஊற்றி தக்காளி சட்னி சிம்பிளாக பண்ணிவிட்டு அவனுக்கும் இட்லி ஊட்டி விட்டுட்டு நானும் சாப்பிட்டுட்டேன்.